மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் கழக வெற்றி தலைவர் அவர்களுடைய 52வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல கடல் தாண்டி உள்ள நகரங்களிலும் தளபதியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மிக கோலாகலமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். நம்முடைய மதுரை மாகாணத்தில் நற்பணிமன்ற காலங்களில் இருந்து சுமார் 30 ஆண்டு காலமாக தளபதியாருடைய பெயராலும் தளபதியாருடைய வழிகாட்டுதலின் பெயராலும் பல நல்ல திட்டங்களை தளபதி அவர்கள் மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதேபோல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு சிறப்பான ஆட்சியை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார். அவருடைய ஆட்சி நல்லாட்சியாக மலர வேண்டும், அவர் நலமுடன் இருக்க வேண்டும் என்று மும்மத கொள்கையோடு பள்ளிவாசலுக்கு சென்று வழிபட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஐயா பாண்டி அவர்கள் ஆலயத்திற்கு வந்து இன்றைக்கு அவருடைய இடத்திலும் நாங்கள் தளபதியாருடைய ஆட்சி நல்லாட்சியாக வளர வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். சர்ச்சுக்கும் சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இந்த மதத்துக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதா அப்படிலாம் இருந்துச்சு. ஒரு சீட்டு கொடுக்குறது கூட பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சீட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் அடித்து நொறுக்கி எல்லா பேரும் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி எல்லாரும் ஒன்று, அதுதான் சமத்துவ வழிபாடு, அதுதான் சமத்துவ ஆட்சி என்று சொல்லி இன்றைக்கு சமத்துவ ஆட்சியை நிலைநாட்டியிருக்கிறார் எங்களுடைய தலைவர். அதற்கு உதாரணமாக தான் இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வு, இதுதான் சாட்சி.